ஒரு மாமியார். அந்த மாமியாருக்கு 4 மருமகள்கள். கடைசி மருமக வீட்டில் தான் மாமியார் இருக்கிறாங்க. கடைசி மருமக தான் பார்த்துக்கிறா. மாமியாருக்கு வயசாகிடுது, படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. கடைசி மருமக தான் எல்லாமே பார்த்துக்கணும். படுத்த படுக்கைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் மாமியார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவ தான் பார்த்துக்கிறா, இவ தான் கஷ்டப்படுறா, இவ மனம் கோணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார் 4 பவுனில் 2 வளையல் போட்டிருக்கிறாங்க. அந்த வளையலை கடைசி மருமகள்கிட்ட கொடுத்துட்றாங்க, நீ வச்சுக்குமா அப்படின்னு. கடைசி மருமகளுக்கும் கொஞ்சம் சந்தோஷம், சரி நம்ம பட்ட கஷ்டத்துக்கு மாமியார் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த வளையலை போட்டுக்கிட்டு தூங்குறாங்க. இந்த விஷயம் மற்ற 3 மருமகளுக்கும் தெரிஞ்சிருது. அந்த 3 மருமகளும் ரொம்ப கோபமாக புருஷனெல்லாம் கூப்பிட்டு வந்தாச்சு. அது எப்படி? மாமியார் சொத்து எல்லாருக்கும் தானே பங்கு இருக்குது, நீ மட்டும் எப்படி வாங்கிக்கலாம், எங்களுக்கு தெரியாமல் நீ எப்படி வாங்கலாம்? ஒரே சண்டை, மாமியார்ட்டையும் சண்டை. நீங்கள் எப்படி எங்கள்கிட்ட கேட்காம கொடுக்கலாம்? உங்களுக்கு அப்படி கடைசி மருமக வேணும்னு ஆகி போச்சு, அப்போ நாங்கள்லாம் வேண்டாமா? ஏன் புருஷன் அதை செய்யலையா இதை செய்யலையா? ஒரே சண்டை, பயங்கர சண்டையாகிடுது. கடைசி மருமகளுக்கும் கோபம் வந்துடுது. சொத்தில் பங்கு கேட்குறீங்கல்ல, வளையலில் பங்கு கேட்குறீங்கல்ல, அப்போ மாமியாரை பார்க்குறதுலையும் பங்குக்குவாங்க, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? படுத்த படுக்கையாக இருக்காங்க, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், எல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எல்லாரும் 3 மாதம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சின்ன மருமக பேச, இந்த வார்த்தை விட அந்த வார்த்தை விட பயங்கர அல்லோலப்பட்டு எல்லாம் குவிச்சுக்கிட்டு, இனி இந்த பக்கமே நாங்கள் தலை வச்சு படுக்க மாட்டோம் அப்படின்லாம் போக, மாமியாருக்கு வருத்தம், தர்ம சங்கடம், ரொம்ப இதாகிடுச்சு, கலைபரமாயிடுச்சு சூழல். ஊர் சனமுமே கடைசி மருமகளை குறை சொல்லுது. இப்போ ஏன் அவசரப்படுறா? அந்த தாய் இன்னும் கொஞ்சம் நாள் சாவ போகிறா, எடுத்துக்க வேண்டியது தானே, அதுக்குள்ளே எதுக்கு இந்த ஆசை அப்படின்னு ஊர் சனமும் குறை சொல்லுது. கடைசி மருமகளுக்கு ரொம்ப கவலையாயிருது. ஏன்னா முகம் கொடுத்து பேசலை, நல்லது கெட்டதில் பார்த்தா கூட பேச்சுவார்த்தை இல்லை, யாரும் வரது இல்லை, குழந்தைங்க பேசுறது இல்லை, தினந்தோறும் இதே கஷ்டம் கவலை, ஊர் சனம் வேற குறை சொல்லுது அப்படின்னு தினமும் அவளுக்கு அழுகதான். இந்த வளையல் வந்ததிலிருந்து அவளுக்கு நிம்மதியான தூக்கமே போயிடுச்சு. கோயிலுக்கு போகிறது, கோயிலில் சாமிகிட்ட வேண்டிக்கிறது, இப்படி தான். ஒரு நாள் கடைசி மருமக ஒரு சாமியாரை பார்க்குறான். அந்த சாமியார்கிட்ட மனம் விட்டு இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி அழறா. அப்போ அந்த சாமியார் அந்த கடைசி மருமகள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவளுக்கு ஒரு மனசுக்கு தெம்பு அந்த மாதிரி இருக்குது. நேராக வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு எல்லா மருமகளுக்கும் ஃபோனை போட்டு, நீங்களாம் நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு. எல்லா மருமகளும் வந்தாச்சு, குடும்பத்தோடு வந்தாச்சு. கடைசி மருமக எல்லாரையும் வச்சுட்டு சொல்கிறா, நகையை கழட்டி வளையலை கழட்டி மாமியார்க்கே போட்டு விட்டா. எல்லாம் என்னடான்னு பார்க்குறாங்க. ஊர் சனமும் பார்க்குது ஒளிஞ்சு ஜன்னல் வழியா. அந்த பொண்ணு சொல்கிறா, கடைசி மருமக, எனக்கு நகை வேண்டாம், இந்த அம்மா செத்தா கூட எனக்கு இந்த நகை வேண்டாம், எனக்கு நகை ஆசையே போயிடுச்சு, ஒன்றும் வேண்டாம். இப்போ மருமகளுக்கெல்லாம் என்ன, இப்போ எல்லாரையும் பார்க்க சொல்லுவாளோ, ஆளுக்கு 3 மாதம்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அவள் சொல்கிறா, மாமியாரை நான் தான் பார்த்துக்குவேன், இந்த அம்மாவை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போ எங்கள் அம்மாவை இருந்தால் நான் பார்த்துக்க மாட்டேன்னா, மாமியாரை நானே பார்த்துக்கிறேன். எதுக்கு நீங்கள் வராமல் போய் முகம் கொடுத்து பேசாமல், இது எதுவுமே வேண்டாம், இந்த 4 பவுன் நகை தானே பிரச்சனை, ஒன்றும் எனக்கு வேண்டாம், எல்லாம் பேசிக்குவோம் சிரிச்சுக்குவோம், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் விடுன்னு ரூமுக்குள்ளே போயிடுறான். இப்போ இந்த மற்ற 3 மருமகளுக்கும் அசிங்கமாயிருச்சு, குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. அந்த புருஷங்க எல்லாம் திட்டுறாங்க, ஏய் எதுக்கு காசுன்னு, அவள் பாரு எவ்வளோ பெருந்தன்மையா, நீ தான் இருக்கியே அப்படின்னு புருஷங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஊர் சனமெல்லாம் இந்த 3 மருமகளையும் குறை சொல்ல ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு, கடைசி பொண்ணு, எவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையா கிளுப்பாட்டி அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் எவ்வளோ கஷ்டம். ஏன் அந்த நகையை கொடுத்தாதான் என்ன, இவ்வளோ என்ன பார்த்துக்கிறாள்வளா, பணத்தை ஆசை பிடிச்சவள்வ அப்படின்னு இப்போ ஊர் சனம்லாம் அந்த 3 மருமகளை திட்ட ஆரம்பிக்குது. குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. மாமியாருக்கும் ஒரு நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த கதை இப்படி தான் முடியுது. அன்று இரவு கடைசி மருமகள் கைகளில் வளையல் இல்லை, ஆனால் ரொம்ப நாட்களுக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு ரொம்ப நிம்மதியாக உறங்கினாள் அப்படின்னு அந்த கதை முடியுதுங்க. ரொம்ப அழகான கதை. கவலையிலிருந்து விடுபட, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஏராளமான சூட்சமத்தை இந்த கதை சொல்லுதுங்க. இந்த கதையை படித்த பிறகு நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, மகிழ்ச்சி என்பது, சந்தோஷம் என்பது பெறுவதில் இருக்கிறது அப்படின்னு. இல்லைங்க, பல நேரங்களில் விட்டு கொடுப்பதில் இருக்கிறது, பற்றை விடுவதில் இருக்கிறது, கொடுப்பதில் தான் இருக்குது. உன்னை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையில் சிலதை அடைஞ்சாதான் சந்தோஷம், ஆனால் பல நேரங்களில் சிலதை விட்டாதாங்க நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் நமக்கு தெரியறது இல்லை. பல நேரங்களில் பாருங்கள், பதவி, புகழ், பங்களா, வாகனம், உறவுகள், நினைவுகள், இது எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம், சந்தோஷத்தை தொலைச்சிட்றோம்.
இதில் ஒரு பெரிய முரண்பாடு என்ன தெரியுங்களா? நம்ம பணமோ பதவியோ ஆசையோ நிலமோ சொத்தோ சுகமோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா சந்தோஷத்துக்காக தான் இதெல்லாம் பெறணும்னு நினைக்கிறோம். ஆனால் இதை பெறுவதில் சந்தோஷத்தை தொலைச்சிடுறோம். இதை அடையிறதுல சந்தோஷத்தை தொலைச்சி கொடுக்குறோம். சந்தோஷத்தின் நோக்கத்தையும் நம்ம இழந்துடுறோங்க. நான் அதை தான் யோசிச்சு பார்ப்பேன். நம்ம சந்தோஷத்தை புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு. நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன தெரியுங்களா? சந்தோஷமாக இருப்பது தான். இந்த நொடி திரும்பி வராதுங்க. இந்த நாள் திரும்பி வரவே வராதுங்க. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், போன நாள் போனது தான், போன நொடி போனது தான். ஒவ்வொரு நொடியும் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், மற்றவங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம், அவ்வளோதாங்க கணக்கு. நம்ம இல்லாத ஒரு மாயைக்காக, பொருளுக்காக, பணத்துக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல பெருசாக இல்லைங்க. இதை பல பேர் யோசிக்கிறதே இல்லை. பல பேர் எதுக்காகவோ வாழ்க்கை முழுவதும் சண்டை போட்டே செத்து போனவன் இருக்கான். சந்தோஷத்தை தொலைச்சே செத்து போனவன் இருக்கான். எதுக்காக? அதுக்காக அடிச்சுக்கிறான். ஒரு வாக்கிய தகராறு, நில தகராறு, வீட்டு தகராறு, கடைசி வரைக்கும் பேசாம, கடைசி வரைக்கும் சந்தோஷமா இல்லாம செத்து போறதுல யாருக்கு என்ன பலன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அதை தான் இந்த கதையின் மூலமாக யோசிச்சேங்க. ஒரு பிரமாதமான ஒரு விஷயத்த சொல்றேன். கவலையிலிருந்து விடுபட, எப்போதும் சந்தோஷமாக இருக்க. நம்ம வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆழமான குறளுங்க. யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் அதனின் இலன். இந்த குறளை தயவு செய்து எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு நாள் முழுவதும் இந்த கதையை, இந்த குறளுக்குள்ளேயே யோசிச்சு பாருங்க. இந்த கதைக்குள்ளேயே யோசிச்சு பாருங்க. சந்தோஷத்திற்கான வாசல் திறக்கும் உங்களுக்கு. அந்த குறள் சொல்லுது, எந்தெந்த பொருள்கள், எந்தெந்த நினைவுகள், எந்தெந்த உறவுகள் அதிலிருந்தெல்லாம் நீ விலகி நிற்கிறாயோ அவைகளிடமிருந்து உனக்கு துன்பங்கள் ஒரு காலம் வராது. துன்பம் வரவே வராது அப்படி விலகி நின்னால். அதை தான் அந்த குறள் சொல்லுது. நான் அதை தான் இந்த கதையின் மூலமாக உணர்ந்து கொண்டேன். சந்தோஷமாக வாழ, கஷ்டங்களிலிருந்து விடுபட, இதைவிட என்ன ஒரு பெரிய ஞானம் நமக்கு கிடைக்க முடியும்? நீங்களும் யோசிச்சு பாருங்க. உங்கள் கருத்துக்களை பகிருங்க.